அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய கலிமை இஸ்லாமிக் மீடியா சேனல்ல 60 டேஸ் குரான் சேலஞ்சில் இன்னைக்கு டே 4. அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்க. 3 நாட்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். 3 நாளுடைய கோர்ஸை பார்க்காதவங்க படிக்காதவங்களாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம 3 நாட்களுக்கான கோர்ஸையும் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்க அதுல போய் முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க. இன்ஷா அல்லாஹ் அப்ப நம்ம இங்க ஆரம்பிக்கலாம். அதே போன்று நம்முடைய சேனலுக்கு புதுசாக நீங்க வந்திருக்கீங்க, புதிதாக இந்த குரானுடைய கிளாஸ்ல சேர்ந்திருக்கீங்கன்னு சொன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை நோட்டிஃபையாக வந்து சேரும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வழக்கம் போல் நாம் இன்றைய பாடத்தை துவங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்வை போற்றி பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லி ஆரம்பிப்போம். நஹ்மதுல்லாஹ் அல் அதீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் என்னது, இன்னைக்கு டெஸ்ட். ஸோ டே 4க்கான முதல் பகுதி டெஸ்ட், பரீட்சை. நூரானி காயிதா கிதாப் உங்ககிட்ட எல்லாம் இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த கிதாப் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த கிதாபுல பரீட்சைன்னு போட்டிருக்கு பாருங்க, 8வது பக்கத்துல. இதுதான் உங்களுக்கு இன்னைக்கான டெஸ்ட். இப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த வார்த்தைகளை முழுக்க இந்த போர்டுல எழுதி போட்டிருக்கேன். ஷஃபுல் பேட்ச், அதாவது அலிஃபாவையே மாத்தி மாத்தி கொடுத்திருக்கோம். நான் எந்த இடத்துல எல்லாம் கை வைக்கிறனோ நீங்க கரெக்டா சொல்லணும். நீங்க சொன்னதற்கு பிறகு அதை நான் உச்சரிப்பேன். நீங்க சொல்ற ஆன்சரும் நான் சொல்லதும் சரியா இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், 3 நாட்களுடைய பாடத்தையும் நீங்க தெளிவா கவனிச்சிருக்கிறீங்க, அதே சமயம் பயிற்சியும் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா? இப்போ யார் எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். தொடங்குங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது என்னது? ஷீன், ஸ்வாத், ஹா, ஹா, ஹா. இப்போ இந்த முதல் எழுத்துல 5 லெட்டர் இருக்கு. 5 லெட்டர்ல நீங்க எத்தனை கரெக்டா சொல்லிருக்கீங்களோ உங்களுடைய ஒரு பேப்பர்ல, ஒரு தாள்ல, நோட்ல என்ன பண்ணிக்கணும், நீங்க டிக் பண்ணணும். 5 லெட்டருக்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க? 5 மார்க்குமே வாங்கியிருக்கீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் எத்தனை மார்க் எடுக்கிறீங்க நீங்களே கால்குலேட், நீங்களே கணக்கு எடுத்துக்கணும். 2வது வரிக்கு வாங்க போலாம். பா, தா, துவா, சா, சீன், வாத், வா, அலிஃப், ஐன், நூன், லாம், தால், காஃப், சீக்கிரம், ஜால், ஜா, ஃபா, غين, யா, தா, மீம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மொத்தம் இதுல எத்தனை பாக்ஸ் இருக்கு? 1 2 3 4 5. 5 பாக்ஸ். ஒரு எழுத்து, ஒரு பாக்ஸ்ல 5 எழுத்து இருக்கு. அப்போ டோட்டலா மொத்தமா 25 எழுத்து. அப்ப நான் 25 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. பார்த்துட்டு அதை எனக்கு கமெண்ட்ல நீங்க சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கான டெஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நாளைக்கான பாடம் என்னன்றதை இப்பவே சொல்லிடுறேன். பக்கம் பாருங்க, பேஜ் நம்பர் 11, லெசன் 2 அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இதைதான் நம்ம பார்க்க போறோம். தனித்தனி எழுத்துக்கள் அது சேர்ந்து எழுதப்பட்டுச்சுன்னா எப்படி எப்படிலாம் இருக்கும், இந்த தோற்றத்தை நல்லா பாருங்க. சும்மா இதுல உங்களால எவ்வளவு படிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தனித்தனியாக எழுத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிறோம். அதே சமயம் எப்படி சேர்த்து எழுதும் போது இருக்கும் அப்படின்ற அந்த ஃபாண்ட்டையும் நம்ம சொல்லி கொடுத்திருக்கோம். இந்த விஷயம். அப்போ இன்ஷா அல்லாஹ்
நாளைய பாடத்துல அந்த சேர்த்து எழுதப்பட்ட எழுத்துக்களை ஒவ்வொன்றா நம்ம சொல்லுவோம். நாளையில இருந்து இன்ஷா அல்லாஹ் டைரக்டா நம்ம கிதாப்ல தான் ஓத போறோம். அதனால இது வரைக்கும் யாராவது கிதாப் வாங்காம இருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கிதாபை வாங்கிருங்க. கிதாபின் மூலமாகத்தான் உங்களுக்கு பாடம் எடுக்கப்படும். இது ரொம்ப இலகுவான கிதாப். இன்ஷா அல்லாஹ் இதன் மூலமாக நம்ம வெகு சீக்கிரத்துல குரானை பார்த்து ஓதுறதுக்கு உண்டான தகுதி, முதல் அடிப்படையான தகுதிக்கு இன்ஷா அல்லாஹ் நம்மளால வர முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய இந்த மேலான எண்ணத்தை கபூல் செய்து அருள் புரிவானாக. அதே சமயம் இன்றைக்கான ஒரு நபி மொழி, பொதுவாக ஒவ்வொரு நாளுடைய நிறைவிலையும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி முடிப்போம் இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஸலவாத் ஓதுறது. அன்பிற்குரியவர்களே, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள எத்தனை பேருக்கு நாயகத்துடைய ஸலவாத், பெருமானாரின் மீது ஸலவாத் ஓதுவதனால் நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகள் என்னவென்று தெரிந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், பெரும்பான்மையானவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள பல பேர் ஸலவாத் ஓதிட்டு இருப்பீங்க. ஓதாதவர்கள், ஓதிக்கொண்டிருப்பவர்கள் இன்னும் அதிகம் ஓதுவதற்காகவும், ஓதாதவர்கள் தினமும் நாளையிலிருந்து ஓத தொடங்குவதற்காகவும் ஒரு சிறிய விஷயத்தை சொல்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்வதினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மின் மீது 10 முறை ஸலவாத் சொல்கின்றான். அல்லாஹுடைய ஸலவாத் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய, அல்லாஹ் நமக்கு அருளக்கூடிய ரஹ்மத். அப்படி என்றால் வெறும் ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் தஆலா 10 முறை நம்ம மீது ஸலவாத் சொல்கின்றான். சிந்திச்சு பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய 10 ஸலவாத், அல்லாஹ்வுடைய 10 ரஹ்மத் என்பது எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமா? இல்லை, நம்முடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்முடைய 10 நமக்காக 10 நன்மைகள் எழுதப்படும். அதே போன்று இம்மை மறுமையிலே நம்முடைய வெற்றிக்கான அந்தஸ்துகள், தரஜாத்துகள், 10 தரஜாத்துகள், 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். என்று சொன்னால் ஸலவாத் ஓதுவது எவ்வளவு மகத்தான ஒரு செயல் என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். மென்மேலும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுடைய இறுதியில் ஸலவாத்தினுடைய பிரதிபலிப்பு, ஸலவாத் ஓதுவதற்கான முக்கியத்துவம், ஸலவாத் என்பது இந்த உம்மத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு ஆயுதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அதன் மூலமாக என்னென்ன விஷயங்களை எல்லாம், என்னென்ன லேசுகளை எல்லாம், என்னென்ன ரஹ்மத்துகளை எல்லாம், என்னென்ன பரக்கத்துகளை எல்லாம் இந்த உம்மத்திற்கு தருகிறான் என்பதை ஒவ்வொரு நாளுடைய கடைசியில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய இந்த குர்ஆனுடைய பயணத்தை வெற்றிகரமாக பரிபூர்ணமாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் என்று துஆ செய்து இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன். பாடத்திலே என்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனிலோ அல்லது ஸ்கிரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு டைரக்டாக நீங்கள் மெசேஜின் மூலமாகவோ தொலைபேசியின் மூலமாகவோ என்னை தொடர்பு கொள்ளலாம் என்பதை உங்களிடத்தில் நான் வலியுறுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.